நம்ம குத்தகைக்கு பார்த்துட்டு இருக்கிற நிலத்துல வந்து தேங்காய் போட வந்திருந்தாங்க. வழக்கம் போல் எல்லாருமே இப்பவும் சல்லக்கத்தியில் தான் வந்திருந்தாங்க. தேங்காய் போடுறதுக்கு மரமேறி தேங்காய் போடுற ஆளுகள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. கிடைக்கிறதும் இல்லை. எல்லாம் புளியம்பட்டி, கோபி ஏரியாவிலேருந்து இந்த பக்கம் வருவாங்க. பெரும்பாலும் இப்போ வந்து கோவை மாவட்டம் முழுவதுமே அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே சல்லக்கத்தியில் தான் வந்து தேங்காய் போடுறாங்க. மரமேறி தேங்காய் போடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிழக்கத்து ஏரியாவிலேருந்து தான் வருவாங்க. அவங்களுக்கு சரியான கூலி கிடைக்காதனால அவங்க இப்போ யாரும் வர்றதில்ல. இப்போ எல்லாருமே சல்லக்கத்தியில் தான் போடுறாங்க. தேங்காய் வியாபாரிகளே வந்து தேங்காய் போட்டுட்டு அதனோட தேங்காய் உரிகாய் மட்டும் அவங்களே வேறு பக்கம் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. உங்கள் ஊரில் தேங்காய் இந்த வாட்டி விலை நிலவரம் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கோயம்புத்தூர் காரமடை சுற்று வட்டார பகுதி. தேங்காய் இந்த ஏரியாவில் வந்து கிலோ 62 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க வியாபாரிகள். அதாவது தோட்டத்தில் வந்து தேங்காய் போடுற வியாபாரிகள் வந்து 62 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் உரிகாய் மட்டை அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து பொள்ளாச்சி நெகமம் ஏரியாவுக்கு உரிகாய் மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு ரேட் போட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த உரிகாய் மட்டையெல்லாம் பெரும்பாலும் வந்து கயிறு திரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. உங்கள் ஏரியாவில் தேங்காய் விலை நிலவரம் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.